ஔவையார் தொடர்பான செய்திகள் எல்லாருமே 6th to 12th வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ் பார்த்துருப்பீங்க. அதுலலாம் எங்கெல்லாம் இருக்கோ தேடி தேடி படிப்பீங்க. அதையும் தாண்டி அவரோட நீதி நூல்கள் ரிலேட்டடா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி எங்க இருக்கு அப்படின்னாக்கி நீதிய கருத்துக்களை சொல்றது வந்து சின்ன பருவத்துல தான் நிறைய இருக்கு சரிங்களா. 2ஆம் கிளாஸ்ல, 3ஆம் கிளாஸ்ல, 5ஆம் கிளாஸ்ல. ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் தான் இது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10வது லெசனா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கொன்றை வேந்தன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. கொன்றை வேந்தன் ரிலேட்டடான கண்டென்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்க நல்வழி, மூதுரை, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி எல்லாமே நம்மளுக்கு 6th to 2ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர் ஆகுது. அந்த கண்டென்ட் வீடியோ நான் இது இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க தொடர்ந்து வாங்க, இதை பத்தின கண்டென்ட்டை பார்க்கலாம். ஔவையாரோட கண்டென்ட் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 2nd ஸ்டாண்டர்ட். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வரி தான். நன்மையை கடைபிடி, நீர் விளையாடேல், நூல் பழக்கல், நேர்பட ஒழுகு, நோயினுக்கு இடம் கொடேல் அப்படிங்கிறது தான். ஸோ வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு நம்மளுக்கு 2nd ஸ்டாண்டர்டில் ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது முன்னாடியே இதுக்கு பற்றின கதை கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஆத்திச்சூடின்னு அதுக்கும் ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு கதையாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீர் விளையாடல், நன்மையை கடைபிடி, அதுதான் ஸ்டார்டிங்கில் ஆகும். 9th லெசனில் இருக்கும். பேஜ் நம்பர் 50 நன்மையை கடைபிடி அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. அடுத்து ஆத்திச்சூடியில் நீர் விளையாடல் அதுக்கு ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நூல் பழக்கல் அப்படிங்கிற லைப்ரரியை பற்றி விலங்குகளை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆத்திச்சூடி கண்டென்ட் தான். அதே மாதிரி தான் அதே ஆத்திச்சூடியில் தான் நேர்பட ஒழுகுல ஒரு உண்மையாக நடந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சேமூரை சேர்ந்த முகமது யாசின்கிற பையனை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நோயினுக்கு இடம் கொடையில் அப்படிங்கிற கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சரிங்களா. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல அடுத்த பேஜ்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு காமிச்சிடறேன், ஏன்னா அடுத்து கேட்டக்கூடாதுல. ஸோ இதுதான் 2ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கிற கண்டென்ட். 2ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் வந்து ஆத்திச்சூடியோட கண்டென்ட் ஒரு 36வது பேஜில் 31ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரியாரை துணைக்கோள் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங். அடுத்த ஆத்திச்சூடியில் என்ன கதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இளமையில் கல். அடுத்த ஆத்திச்சூடியில் கேள்வி எழுந்தது வழி பிறந்தது அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. கேள்வி முயல், நம்ம கேள்வி கேட்க முயற்சிக்கணும், அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைகரை துயிலெழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித்தை விரும்பு, கலைகள் நிறைய கற்றுக்கணும். ஸோ அதை பின்னாடி படித்து எழுதி பழகுங்கிற கெட்டிங்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ வைகரையில் துயிலெழு, பெரியாரை துணைக்கோள், கேள்வி முயல், இளமையில் கல், வித்தை விரும்பு. இதில் பெரியாரை துணைக்கோள் வந்து திருக்குறள் அதிகாரத்தில் வரும், 45வது அதிகாரம் சரிங்களா. ஸோ நீங்கள் அதிகாரம் ரிலேட்டடாக கேட்டால் திருக்குறளே வரும். அதே மாதிரி இது யார் சொன்னா அப்படின்னாக்கி ஔவையார் வருவாங்க. ஸோ 2 பேருமே நமக்கு சிலபஸில் கவர் ஆகுறங்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிற கண்டென்ட்டு. ஸோ தமிழ் சொல்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. டம்ளருக்கு குவளை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இது கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அழைப்பு மணி, காலிங் பெல் கேட்டிருக்காங்க. ஸோ அழைப்பு மணி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது தமிழில். நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க, நான் அதை அடிக்கடி வேறு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டது தான். இதில் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது 2nd டேர்ம், 2ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். இது வரைக்கும் 2ஆம் வகுப்பில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து ஆத்திச்சூடி. 3வது பருவத்தில் நமக்கு 10வது லெசனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொன்றை வேந்தன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பாடல் கொடுத்துருப்பாங்க, அது கீழேயே அதோட வரியும் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வாசிக்கலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயும் தந்தையும் கண் முன்னே காணும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோயிலுக்கு போனால் நம்ம சிலையில தான் பார்ப்போம், நேரில் பார்க்கணுன்னா தாய் தந்தை தான் நம்ம முன்னாடி உள்ள தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, குறையாத ஆர்வமே முன்னேற்றத்தை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே யாரோடதுன்னா ஔவையாரோட வரிகள் சரிங்களா. அது கேட்பாங்க. எண்ணும் எழுத்தும் கண் என தகும், கணக்கும் மொழியும் இரு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி, சேமித்த பொருளை விட கல்வியே உண்மையான செய்வம். இப்போ ஔவையாரோட இந்த எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்படிங்கிற
பாடல் வரிய வச்சு தான் நம்மளுக்கு பேசிக் கான்செப்டே கல்வி வந்து தொடங்குது. ஸோ கல்வி தெரியல அப்படின்னாக்கி நம்மளுக்கு பேசவும் எழுதுறதுக்கும் வராது. அது மட்டும் இல்லை, கணக்கு வழக்குமே தெரியாமல் போயிடும். வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிறது கூட தெரியாமல் போயிடும். அதை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையில நீ முன்னேற முடியாத போறதுக்கு முக்கிய காரணமே கல்வி இல்லாததான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு இவங்க சொல்லியிருப்பாங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். ஸோ இதை வச்சு தமிழ்நாடு ஸ்கீமே இருக்கும், எண்ணும் எழுத்தும் திட்டம் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் கல்வி, சேமித்த பொருளை விட கல்வியே உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு அப்படின்னா ஔவையார். தீரா கோபம் போராய் முடியும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நம்மளோட ஔவையார் தான். நெடுநாள் கோபம் சிக்கலில் போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோபம் வந்ததுன்னா இப்போ அதை குறைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அதை மறந்துடணும். ஸோ அதே கோபத்தோட வாழ்நாள் போலும் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும், இணக்கம் இல்லாத நட்பு துன்பத்தை தரும். ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நுண்ணிய கருமம் எண்ணி துணி, சிறிய செயலா இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர, இது எல்லாமே யார் சொன்னதுன்னா ஔவையார் சொன்னதுதான். தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்கணும். பொல்லாங்கன்னா தீமை, சரிங்களா? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்னது ஔவையார் தான். ஸோ இதுல வந்து அமிர்தம் போன்ற அரிய உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமிர்தமா இருந்தாலும் யாருக்கிட்ட நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்களோ ஸோ அவங்க நம்ம வரும்போது சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட வைப்பாங்க. நெக்ஸ்ட் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. செயல்களுக்கு ஏற்ப விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதே நடக்கும். ஸோ அதுதான் ரிலேட்டடா சொன்னது யாருன்னா ஔவையார் கண்டென்ட். இது தேர்டு டேர்ம்ல உள்ள செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள கண்டென்ட் தான். ஸோ இது ரிலேட்டடாக பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கில் இதில் கண்டென்ட் தான், அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் சொல்லலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளிக்கூடம், நூலகம், மருந்து கடை, மருத்துவமனை, ஸோ இது எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சது தான். இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பெல்ட்டுக்கு இடுப்பு பட்டி, அதில் 1, 2 வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது தெரியறதுக்காக நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸ்ட்ராங்கிறதுக்கு உறிஞ்சு குழல், அப்புறம் கிரீட்டிங் கார்டு வாழ்த்து அட்டை, பீட்ரூட் முக்கியமாக சொல்லணுங்க, இதுக்கு செங்கிழங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டிருக்காங்க, அதனால கொடுத்துருக்கேன். ஓகே, ஔவையார் தொடர்பான கண்டென்ட் பார்த்துட்டு வரோம். இது வந்து 3ஆம் வகுப்புல உள்ள முதல் பருவம், சரிங்களா? தமிழ் அப்படிங்கிற டாபிக்ல நம்மளுக்கு கண்ணதாசன் வர்றாங்க. ஸோ அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஔவையாரை தான் பார்க்க போகிறோம். ஔவையார் பற்றின கண்டென்ட் வந்து இதில் ஒரு வரி இருக்குது. ஸோ பாடல் ஃபுல்லாகவே இருக்குது. இறுதியில் வந்து ஔவை மொழி கற்றிடுவோம்னு இருக்குது. ஸோ அதனால் நான் இதை கொடுத்துருக்கேன். ஆத்திச்சூடி அப்படின்னா ஔவையார் எல்லாருக்குமே தெரியும். அதே இது புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சுமுத்து. ஸோ இதில் வந்து ஔவையாரோடது தான் அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ நம்ம இது யாரோடது அப்படிங்கிறத கொடுக்கல, இருந்தாலும் அவரை ரிலேட்டடான இந்த பாடல் வரியை வாசிச்சு விட்டுருவோம், சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு கேட்பாங்க. அத்திப்பழ தேனெடுப்போ ஆலமர விழுது தாவோம், இசையோடு பள்ளி செல்வம் ஈகையோடு நட்பு கொள்வோம், உவகையாய் கற்றிடுவோம் ஊர் முழுதும் சுற்றிடுவோம், எல்லோரும் சேர்ந்திடுவோம் ஏட்டினிலே பாட்டு செய்வோம், ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், ஓடம் விட்டு கழித்திடுவோம், அவ்வை மொழி கற்றிடுவோம், எக்காய் உறுதி கொள்வோம் அப்படின்னு சொல்லி முடித்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரியை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே தான் நம்மளுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் எதில் வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்டெல்லாம் வச்சு உங்களுக்கு அகர வரிசையில் கேட்டால் போட்டுருவீங்க, அதெல்லாம் ஈஸி தான். ஸோ ஈகையோடு நட்பு கொள்வோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒற்றுமையாக வாழ்ந்துடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா பாடல் வரையே கேட்பாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து அவ்வை மொழி கற்றிடுவோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கான்செப்ட். ஸோ ஒரு வேளை தமிழ் மொழி கற்றிடுவோம் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன் தெரியணும்ல, அதுக்கு இந்த கண்டென்ட் எடுத்தேன். ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கு தான் இது, சரிங்களா? ஸோ இதில் வந்து மொழிபெயர்ப்பு சார்ந்து, அதாவது நிறுத்தற்குறியீடுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த பேஜ்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பேஜ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 4வது பேஜ்ல இருக்கு இந்த கண்டென்ட், சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல யாரு நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகிற கண்ணதாசனோட பாடல் வரிகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை சொல்லணும்னாலும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கண்ணதாசன் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அவரோட கண்டென்ட்லாம் சொல்லிடுறேன். இப்போ நான் ஔவையார் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டைம் போட்டாச்சு. இது தேர்ட் டேர்மில் 3ஆம் வகுப்பு பருவம், சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்வழி பாடல் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் பார்த்தீங்க. இது நல்வழியோட பாடல்.
நல்வழியில பாடல்ல ஔவையாரை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஔவையாரை பத்தின கண்டென்ட்டோட பொருளோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்துடலாமா? பாடல் வரிய ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்குறந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. என்ன சொல்ல வராரு ஔவையார்? ஆற்றில் நீர் வற்றியதால அதோட வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவர் பாதங்களை சுடும். அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோன்றுகின்ற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல உயர்ந்த குடிபிறப்புல தோன்றியவங்க வறுமை நிலையில வாடினாலும் தாங்கிட்ட ஒரு பொருள் வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம தன்னால முடிஞ்ச பொருளை கொடுத்து உதவுவாங்கங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாமா? நான் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை வந்து சொல்லியிருக்காங்க நல்வழி. இந்த நூலை இயற்றியவர் ஔவையார். இந்நூலின் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 41. நல்வழி 41, மூதுரை 31 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடவுள் வாழ்த்தோட சேர்ந்து தான் நம்மளுக்கு 41 வெண்பாக்கள். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஔவையார் தொடர்பான கண்டென்ட்ல 3rd டேர்ம்ல 3ஆம் வகுப்புல கொடுத்துருக்குது. இது போக நம்மளுக்கு பிரித்தெழுது கொடுத்துருக்காங்க. இச்சொல்லை பிரித்தெழுது உலகு பிளஸ் ஊட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரியும். ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்நாளும் பிளஸ் நாளும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரியும். அடுத்து இசைந்து இச்சொல்லின் பொருள் அப்படின்னாக்கி இசைந்து அப்படின்னா ஒப்புக்கொள்றது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கி வேற என்ன அது ரிலேட்டடான சொற்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாடல் வரிகள் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி பாடலுக்கு அதற்கு ஒரு படத்தோட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது போக போக நம்மளுக்கு படம் இருக்காது, பாடல் மட்டும் இருக்கும். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் கண்டென்ட். ஔவையார் தொடர்பான செய்திகளில் இது 5ஆம் வகுப்பு முதல் பருவம் மூதுரை பாடல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி பார்த்தோம். இப்போ மூதுரை 5ஆம் கிளாஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ மூதுரையில நம்மளுக்கு பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் இதுக்குள்ள வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வாசிக்கணும். கண்டிப்பாக வாசிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ பாடல் வரியில என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமின் ஓட உருமின் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஔவையார் செய்திகள்ல நம்மளுக்கு இது மூதுரை பாடல். இதோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கீழே பார்த்துடலாம். மடைத்தலையில பாய்கின்ற நீர் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல தமக்கு காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் சீண்டிக்கிட்டே இருக்க கூடாது. ஸோ நம்ம அது சீண்டினோம் அப்படின்னா அவனோட ரியாக்ஷன் பெரிய லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி இந்த பாடல் இருக்கா? ஸோ அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடு மீனோட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படிங்கிறதுக்கு மூதுரை பாடல் ஔவையார் எழுதின மாதிரியே இந்த கொக்கு ரிலேட்டடான நம்மளுக்கு யாரு திருவள்ளுவர் ஒரு குறள் கொடுத்திருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கொக்கக்க கொம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படிங்கிற பாடல் மூதுரை தொடர்பான பாடல் கீழே திருக்குறள் இருக்கு. ஸோ நாளைக்கு பின்ன உங்களுக்கு கேட்கலாம் மூதுரை தொடர்பான திருக்குறள் கீழே எது அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்து எடுக்க தெரியணும். அதனால நான் இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ கல்வியோட சிறப்பு இருக்கிற வேற பாடல் இருந்தாலும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஸோ முக்கியமா இதெல்லாம் ஆத்திச்சூடியில ஔவையாரோட ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க. சாரி, இதுக்கு ஆத்திச்சூடிக்கு கொடுக்கல. அதே மாதிரி நல்வழிக்கு லைட்டா கொடுத்துருந்தாங்க. இப்போ மூதுரைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. பார்ப்போமா? இந்நூலை இயற்றியவர் ஔவையார். மேல அந்த புக்லயுமே பார்த்துருந்தோம். இவர் என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இந்த மூதுரைக்கு மேலேயே கொடுத்துட்டாங்களா பாடல், அதாவது இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இது போக பிற நீதி நூல்களையும் எழுதியிருக்காங்க. முதுமையான அறிவுரை கொண்டதுதான் இந்த மூதுரை நூல். மூத்தோர்கள் கூறும் அறிவுரைன்னு சொல்லுவாங்க. இந்நூலைக்கு வாக்குண்டாம் அப்படிங்கிற மற்றொரு பேரும் உண்டு. இந்நூது கருத்துக்களை எளிமையான நடைமுறையில கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வாக்குண்டாம்ங்கிறது வந்து முதல் பாடல்ல தொடங்குதுல்ல. ஸோ அந்த பாடல் வந்து யாருன்னா விநாயகரை கடவுள் வாழ்த்தா வச்சு பாடியிருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் டைம் கண்டென்ட். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போக இந்த கண்டென்ட்ல வந்து உங்களுக்கு சொல்லும் பொருளும் சொல்லிடுறேன். இதுல மடைத்தலைன்னா நீர் பாயும் வழி, மடைத்தலைனா நீர் பாயும் வழி,
அடக்கம் பணிவு கடக்க வெல்ல அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர். கருதவும்னா நினைக்கவும், உருமின்னா பெரிய மீன், உருவத்தில் பெரிய மீன். அப்போ உருவத்தை வச்சு சொல்லியிருக்காங்க, உருவம் பெருசா இருக்கும் அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உருமீன். சரிங்களா? இது சொல்லும் பொருளும் இருக்கு, இதையும் பார்த்துக்கோங்க. இதையே இலக்கண குறிப்புல எப்படி கேட்டாங்கங்கிறதையும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உருமீனுக்கு இலக்கண குறிப்பு என்ன உங்களுக்கு கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்த டேம் பார்க்கலாம். ஸோ ஔவையார் தொடர்பான கண்டென்ட் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பழைய அதாவது நியூ புக்கில் உள்ள கண்டென்ட் வந்து சின்ன புக்கில் உள்ளதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இது வந்து இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாரும் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது குரூப்பில் போட்டு விடுங்க, நம்மளை பற்றின கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியட்டும். எப்படி படிக்கணுங்கிறது தெரியாமலே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எப்படி படிக்கணும்னு தெரியாமலே படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த சிலபஸ் ரிலேட்டடான கண்டென்ட் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இப்போ இந்த கண்டென்ட்டை கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதில் மாதிரி நிறையா கொஸ்டின்லாம் கவர் பண்ணி போட்டிருக்கோம். நம்மளை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணி வாங்க. இன்றைக்கி நம்ம ஔவையாரோட கண்டென்ட்டை வந்து தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ முக்கியமாக டெஸ்ட்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்ம சேனலை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.